Hi, hello, welcome to my YouTube channel. இன்னைக்கு சூப்பரா நல்ல டேஸ்டியா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எடுத்துட்டு வந்திருக்கேன். இது வந்து ஆலு பரோட்டா. மினி ஆலு பரோட்டா நம்ம ஈஸியா குயிக்கா வித்தின் ஒரு 5 minutesல செஞ்சிடலாம். பசங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நல்ல குயிக்கா காலையில டைம்ல ஈஸியா பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு. பாருங்க மீடியம் சைஸ் 2 கிழங்கு மேஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். salt கொஞ்சம், chili powder கொஞ்சம், அதுக்கப்புறம் ஜீரா பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன், கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆலு பரோட்டாக்கு மினி ஆலு பரோட்டா பண்ணுறோம் இல்லைங்களா, லஞ்ச் பாக்ஸ்க்கோசரம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்து ஒரு சைடில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு சைடில் வந்து இப்போ சப்பாத்திக்கு தட்டுறோம் இல்லைங்களா, அந்த சைஸில் பாருங்கள் மீடியம் சைஸ் எப்படி செய்கிறோமோ அதில் கொஞ்சம் மாவு சேர்த்து நல்லா சப்பாத்தி அளவுக்கு நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இது நல்லா ஃபுல்லாக கொஞ்சம் மாவு சேர்த்து எல்லாமே ஜாஸ்தி பெருசாக இல்லை ஜாஸ்தி சின்னதாக இல்லை மீடியம் சைஸு நல்லா இந்த மாதிரி பரட்டி சப்பாத்தி தட்டி எடுத்துக்கலாம். எல்லாமே ஃபுல்லாக ஒன்று தட்டிக்குனால போதும், ஜாஸ்தி நம்ம பெருசு நிறையா இப்போ தட்டணுன்ட்டில் ஒன்றில் தான் நம்ம ஈஸியாக குயிக்காக பசங்களுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கோசரம் மினி பரோட்டா பண்ண போகிறோம். ஆலு பரோட்டா இந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கணும். பாருங்கள் மெலிஸாக இருக்குது, ரொம்ப மோட்டாவோ இல்லை ரொம்ப மெலிஸோ இல்லை, நார்மலாக ஃபுல்காக பண்ணுறோம் இல்லைங்களா அந்த சைஸில். இப்போ இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த கிழங்கு எல்லாமே சேர்த்துக்கலாம். இதில் ஃபுல்லாக சப்பாத்தி மேலே ஃபுல்லாக நம்ம இது கொஞ்சம் கொஞ்சமாக லேயராக நம்ம சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக இந்த அளவுக்கு ரொம்ப மோட்டாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு மெலிஸு பாருங்கள் இந்த அளவுக்கு சைடில் எல்லாமே நம்ம பண்ணிக்கின்னு ஒரு ரோல் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இது ஃபுல்லாக சுற்றிக்கலாம், நல்லா டைட்டாக சுற்றிக்கலாம். இந்த அளவுக்கு பாருங்கள் ஃபுல்லாக தட்டிக்கணும், இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டோம், கொஞ்சம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரோல் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம ஒரு கட் பண்ணிக்கலாம் மீடியம் சைஸாக, ஜாஸ்தி ஒன்றும் இல்லை. பாருங்கள் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லாகவே. பாருங்கள் எல்லாம் இந்த சைஸு கட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லாமே ஒரு சைடில் வச்சு விட்டுடலாம் ஃபுல்லாக இந்த அளவுக்கு எல்லாமே பாருங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து எல்லாமே சைடில் கொஞ்சம் கேப் வச்சுட்டு ஒன்று ஜாஸ்தி வேலை இல்லை, கொஞ்சம் என்ன கையில் தடவிக்கிட்டு சும்மா இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டா போதும் ஒரு 2 விரலில் இந்த மாதிரி. இதே போல் எல்லாமே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது தான் நம்ம ப்ரெஸ் பண்ணி ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே பரோட்டாது ஃபுல்லாகவே இந்த அளவுக்கு எது இருக்குதோ மீடியம் சைஸ் எல்லாமே சைடில் இருக்கிறது சின்னது விட்டுடலாம், மிச்சம் இதெல்லாம் இருக்குது சும்மா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணாலே தெரியும் அவ்வளோ பெருசு வேணும் சின்னது வேணும்ன்ட்டு அந்த அளவுக்கு நம்ம இது ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் பார்த்தாலே தெரியுது சின்ன மினி பரோட்டா ஆலு பரோட்டா. பசங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், அவங்களுக்கு ஸ்கூலில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும். தவாவில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு சூடானா இந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கலாம். ஃபுல்லாக வச்சுக்கின்னு ஃபுல்லாக ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் ஒரு சைடாக விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நார்மலாக பரோட்டா எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி தான். ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கினா நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தூரம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் கேப் விட்டு ஒன்று ஒரு சைடும் ஒரு 2 நிமிஷம் விட்டு நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். ஒரு சைடு ஆனால் இன்னொரு சைடு திருப்பிக்கலாம். ஃபுல்லாக எல்லாமே இது நம்ம பார்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். சும்மா டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தான் ஷாலோ ஃப்ரை பண்ணணும். பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லாக பரோட்டா பண்ணி எடுத்துக்கணும். சூப்பராக நல்லா ஈஸியாக குயிக்காக பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஆலு பரோட்டா மினி ஆலு பரோட்டா.